ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலபஸ் பார்க்க போகிறோம். எஜுகேஷ்னல் சைக்காலஜிக்கு இங்கே மேலே இருக்கிற சிலபஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸருக்கான பிஇஓக்கான சிலபஸ் இது. ஸோ இது நல்லா இதை பாருங்கள். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாலஜி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பேசிக்லேருந்தே வருது, ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்தே வருது. அதாவது சைக்காலஜி புக் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும். ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்குது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சோஷியல், இமோஷ்னல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட், லேர்னிங், மோரார்லெஸ் இது வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். மோரார்லெஸ் பார்த்திங்கன்னா இது இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிஜிடிஆர்பி சிலபஸ் பாருங்கள். இந்த மாதிரி சைட் பை சைட் சிலபஸை வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்களால் கவர் பண்ண முடியுமோ, இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான், இதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு இன்டெப்த்தாக இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது யூனிட் 3 பொறுத்த மட்டும் நம்ம எப்படியும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு படித்தாகணும். குரூப் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுதுறதுன்னு முடிவாயிடுச்சு. என்னென்ன சிலபஸ்லாம் காமனாக இருக்குதுன்னு ஒரு அனலைசிஸ் பண்ணுங்கள். அதாவது டெட்டு முடித்த கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுதுறது டிஎன்பிஎஸ்சியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைட் பை சைடு இந்த மாதிரி சிலபஸை வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஆனுவல் பிளானரை பாருங்கள், எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே இது தமிழ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஃபுல்லாகவே படிக்கணும். இதெல்லாம் நெட்டு செட்டு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இன்டெப்த்தாக படிக்கணும் பிஇஓக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எழுதுனவங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு டச் பண்ணி ஒரு கோத்ரூ பண்ணால் போதும். ஸோ அதை பார்த்துக்கங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ், போயட்ரி, ஃபிக்ஷன், ட்ராமா அண்ட் கிராமர். அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் வந்து யூஜிடிஆர்பியில் கேட்ட மாதிரி 1830 ப்ரெசன்ட் டே வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாகவே இந்த யூஜிடிஆர்பி சிலபஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆகட்டும், 2, 4 எல்லாத்துலேயுமே மென்டல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் 6th to 10th புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. 6th to 10th ஹெச்சிஎஃப், எல்சிஎம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். மற்றபடி இந்த ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் ரீசனிங், இந்த பசில் இதெல்லாம் இந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்களுக்குலாம் தெரியும் உங்களுக்கு. இதையும் கோத்ரூ பண்ணுங்கள். சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே டிஎன்பிஎஸ்சி தான். டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும் அது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஐஎன்எம். இது ஃபுல்லாகவே இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே பாலிட்டி ப்ளஸ் ஐஎன்எம் கவர் ஆகுது. பாலிட்டி ப்ளஸ் ஐஎன்எம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் கவர் ஆகுது யூனிட் 5 பொறுத்த வரைக்கும். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா. எக்கனாமிக்ஸும் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாகிரஃபி, ஃபிசிக்கல் ஜாகிரஃபி படித்தாகணும். 10th புக் வரைக்கும் படித்தாகணும். டிகிரி ஸ்டாண்டர்ட்னாலும் ஸ்கூல் புக்ஸை மஸ்ட்டாக நம்ம படித்தாகணும். ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ஃபுல்லாகவே பிஓ இருந்தாலும், டிஆர்பி போர்டில் எக்ஸாமாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜாக 6 மந்த்துக்குள்ளே இது படித்தாலே போதும். நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட டைம் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன்னா பிஓ எக்ஸாமை பொறுத்தவரை நெக்ஸ்ட் இயர் தான் அவங்க ஆனுவல் பிளானரில் வந்திருக்கு. பட் எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜியை பார்த்தீங்கன்னா யூனிட் 3 ஃபுல்லாகவே டிஎன்பிஎஸ்சி. நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க. டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அதில் வரும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதெல்லாம் மார்க்ஸ் செக்யூரிங் ஏரியாஸ். ஸோ இந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கும் இதுக்கும் மோரார்லெஸ் காமனாக தான் இருக்குது.
ஸோ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் வித் மீ, என்னென்ன படிக்கிறேன்னு டெய்லி உங்களுக்கு நடத்திடுறேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. இதோ பாருங்கள், மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ் பிஓ எக்ஸாமுக்குள்ளது. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்குள்ளது. ஸோ சைட் பை சைடு எல்லா எக்ஸாமும் ரைட் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காகவும் படிங்க, பட் எலாபரேட்டாக படிங்க. ஸோ தட் நம்ம வெக்ஸ் ஆக வேண்டாம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல். இப்போ எஸ்சிடி ஆன்சர் கீ அதெல்லாம் வெளியிட்டுட்டாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ரிசர்வேஷன் தான். டிசைடிங் ஃபேக்டர் வந்து மார்க்ஸ் கிடையாது. மார்க்ஸும் தான், பட் படித்தா நம்ம ஜென்ரல் டர்னில் போகிற அளவுக்கு படித்தாகணும். அப்போ தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும். ஸோ எல்லா எக்ஸாமும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. தட்ஸ் மை சஜஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். We will meet you in next video.